வணக்கம் மக்களே. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்க சொன்ன விடயம் என்ன, மகளிர் தினம் அன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற சிறப்பான கௌரவங்கள் மரியாதைகள், அதே நேரத்தில் பிக் பாஸ்ன்றது ஒரு ஷோ இல்லப்பா, அது ஒரு பொக்கிஷம் அப்படின்ற மாதிரி பல விடயங்கள், அதை பற்றிய அப்டேட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாண்டி மாஸ்டரால பல மாற்றங்கள், ஜோடி ஆயுர் அடியில் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி நம்ம பேசினது, நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல நம்மளுடைய சகோதர சகோதரிகள் கேட்டது, அது வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதை பற்றியும் வந்து ஒரு பார்வை, சரிங்களா? ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. மெயின் பாயிண்ட்டுக்குள்ள போகும்போது என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைவும் வந்து இனிமேல் தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கு. ஏன்னா பல பேர் கதறி கொண்டிருக்கானுங்க. அப்போ பொய்யா கதறவங்களே ஒரு லைவ்ல வந்து ஒரு 5-6 மணி நேரம் கதறைக்குள்ள இப்போ அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்களுக்கு கிடைக்கிற வரவேற்புகள், அவங்களுடைய அப்டேட்டை வந்து பேசுறதுக்கே நமக்கு நிறைய டாபிக் இருக்கு. ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமான டாபிக் வந்து இருக்கு. அவங்களுக்கு நிறைய மரியாதைகளும் கௌரவங்களும் கிடைச்சி கொண்டிருக்கு. இப்போ நம்ம நேர்மையா இருந்த ஒரு நபர், அவர் நேர்மையா இருந்ததுனால இந்த உலகம் மக்கள் இந்த சமுதாயம் எப்படி அவரை வந்து வாழ்த்துறாங்க, அவருக்கான மரியாதை கிடைக்குது அப்படி என்பதை நம்ம பேசத்தான் பல பேர் நம்ம நேர்மையா இருந்தா கண்டிப்பா நம்மளும் வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறலாம், வாழ்க்கையில நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு இளைய சமுதாயம் வந்து அந்த நேர்மையின் பக்கம் போகும், சரிங்களா? அதனால நம்ம இனிமேல் நைட்ல லைவும் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இன்று டனிஸ் வியூல அல்லது இந்த சேனல் டனிஸ் டாக்லயே லைவ் வரலாம் அப்படின்றீங்க. நீங்களும் வந்து வாங்க. டனிஸ் வியூ என்னோட முதலாவது சேனல், டனிஸ் டாக் இது 2வது சேனல். ரெண்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. கண்டிப்பா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், சரிங்களா? ஓகே மக்களே. ஃபர்ஸ்ட் வந்து தலைவி அவர்கள் அர்ச்சனா மேம் அவர்கள் சவுத்திலேயே 19 கோடி ஓட் வந்து ஃபினாலேல இது வரைக்கும் யாருக்குமே கிடைக்கல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 19 கோடி ஓட் எடுத்து, அதுவும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்லேயே வைல்ட் கார்ட் என்ட்ரியா வந்து டைட்டில் அடித்த நபர். அவருடைய குணம், நல்ல நடவடிக்கைகள், தெளிவான சிந்தனை, நேர்மையான ஆட்டம் மூலம் 19 கோடி மக்களோட ஓட்டை பெற்று சரித்திர சாதனை வெற்றி பெற்றவர் வந்து அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள். அப்பவே பல மக்கள், பல பெண்கள் சொன்னது வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் கண்டிப்பா பல பெண்கள் பாடசாலைகளுக்கு, பெண்கள் கல்லூரிகளுக்கு போகணும், அர்ச்சனா இஸ் எ இன்ஸ்பிரேஷன் ஃபார் மெனி உமன்ஸ் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லியிருந்தாங்க. அது நேற்று வந்து நடந்துருச்சு. இப்போ எதிராஜ் காலேஜ் ஃபார் உமன், அங்கே வந்து அவங்க சீஃப் கெஸ்டாக போயிருந்தாங்க. அங்கே பல பெண்கள், பல மாணவிகள், பல ஆசிரியர்கள் அர்ச்சனா மேம் அவர்களை காண வந்திருந்ததும், அர்ச்சனா மேம் அவர்களை வரவேற்றதும், முக்கியமாக அர்ச்சனா மேம் அவர்களுடைய ஸ்பீச் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸ்கூல் முடித்தோடனே நான் வந்து காலேஜில் எதிராஜ் காலேஜுக்கு தான் ட்ரை பண்ணேன், பட் அது கிடைக்கல, பட் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படித்து அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸ்கூல் படிக்கக்குள்ள அந்த காலேஜுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, அப்போ வந்து கிடைக்கல. ஆனால் இப்போ அதே காலேஜுக்கு பல நாளைய தலைமுறை, நாளைய சமுதாயம் அண்ட் பல டாக்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸுக்கு மத்தியில் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக சிவப்பு கம்பளம் பிரித்து அந்த காலேஜ் அவங்கள வரவேற்றிருக்கு அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்களுடைய அந்த க்ரோத் எங்கே இருக்கு? திஸ் இஸ் கால் இன்ஸ்பிரேஷன், சரிங்களா? அவங்க அந்த சொல்லைக்குள்ளேயே ஒரு தலைவர் படம், பாஷா சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய படம் பார்த்த ஒரு ஃபீல் ஒன்று, கூஸ் பம்ஸ் மக்கள் விசில் சத்தம் பறந்துது. அந்த வீடியோக்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கு, ட்விட்டர்லையும் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் டவுன் ஆனபடியா பல பேருக்கு இது தெரியல. இன்ஸ்டாகிராம் சரியானதுக்கு அப்புறம் பாருங்க, அர்ச்சனா அப்படின்னு ஹேஷ்டேக் அடிச்சு போட்டு ரீசன் அப்படின்னு கொடுத்தீங்கனால இந்த வீடியோக்கள் வரும், பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? ட்விட்டர்ல இருக்கிற அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்கள், ஆர்மிகள் வந்து அந்த வீடியோக்களை ட்விட்டர்லையுமே நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? இது ஒரு அப்டேட். இன்னொன்று வந்து இன்று வந்து பாத்தீங்கன்னா அழகப்பா காலேஜ், அங்கேயும் வந்து தலைவி அவர்கள் வந்து சீஃப் கெஸ்டாக வந்து போயிருக்காங்க. அது பற்றிய அப்டேட் இன்று நைட்டு தான் வரும். நாளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளை வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ் ஸ்டடீஸ், இவங்க வந்து 2024ஆம் ஆண்டு உமன்ஸ் டேக்கு உமன்ஸ் அச்சீவர்ஸ் அவார்ட் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அட்லீஸ்ட் அவங்களுக்கான அவார்டில் நம்மளுடைய தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள் ஒரு ஆக்ட்ரஸ் அண்ட் பிக் பாஸ் செலிபிரிட்டின்றதுல அர்ச்சனா மேம் அவர்களுடைய பேரும் அதில் இருக்கு, அவங்களுக்கும் அதில் அவார்ட் கிடைக்க இருக்கு. இப்படி அர்ச்சனா மேம் அவர்கள் எண்ணம் போல வாழ்க்கை, நம்ம நல்லது பண்ணா இந்த வாழ்க்கையும் சரி மக்களும் சரி நமக்கு நல்லது பண்ணுவாங்க,
தூக்கி வச்சு கொண்டாடுவார்கள் அப்படின்னு ஒரு நாளைக்கு அர்ச்சனா மேம் அவர்களை பற்றி எந்த அப்டேட்டை சொல்றது, என்ன அப்டேட்டை சொல்றது, அதாவது நேற்று நடந்ததை சொல்றதா, இன்னைக்கு நடந்ததை சொல்றதா, நாளைக்கு நடக்க போறதா சொல்றதா அப்படின்னு ஒரு வீடியோல பேச முடியாத அளவுக்கு அர்ச்சனா மேமை பற்றிய அப்டேட்டுகள் சிறப்புகள் வந்து கொண்டிருப்பது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரிங்களா? எந்த ரிவ்யூரை கேட்டாலுமே நல்ல ரிவ்யூவர்ஸ், சரிங்களா, விலை போகாத ரிவ்யூவர்ஸ், அவங்களை கேட்டீங்கனாலே சொல்றது இதுதான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எங்களுடைய லைஃப்ல வந்து இப்படி ஒரு போட்டியாளர், பிக் பாஸுக்குள்ள போன போட்டியாளருக்கு வரவேற்புகள் இந்த சமூகம் கொடுப்பது அப்படி என்பதை பார்க்க முடியுது அப்படின்றாங்க. சிறப்பு, எண்ணம் போல வாழ்க்கை. சரிங்களா? தலைவி ராக்கிங் எவ்ரிவேர். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேச போற அடுத்த டாபிக் வந்து ஜோடி ஆயுரடி. கண்டிப்பா அந்த ஜோடி ஆயுரடியில அந்த எவிஷனுக்கு உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளர்களே அந்த கத்தியை வச்சு குத்தி இவங்களை எவிக் பண்றது அப்படின்றது ரொம்ப கேவலமா இருந்துச்சு. சரிங்களா? அப்ப நம்ம வந்து அதை பத்தி பல தடவை பேசியிருப்போம் சோசியல் மீடியாலையும், நம்மளுடைய அதர் பேஜஸ்ல வந்து நம்ம அதை போட்டிருந்தோம். சரிங்களா? இப்போ 3 ஜட்ஜஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சேலரி இருக்கு. சாண்டி மாஸ்டர் மட்டும்தான் ஜட்ஜுக்கு பர்ஃபெக்டான ஒருத்தர், ஏன்னா அவர் தான் ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர். அண்ட் இங்க உள்ளுக்குள்ள ஆடுற 12 போட்டியாளர்கள் வந்தார்கள். இப்போ 8 பேர் இன்னும் இருக்காங்க நினைக்கிறேன். ஸோ அப்போ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்டெஸ்டன் எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ கண்டிப்பா ஒரு சின்ன வயசுல இருந்தே அந்த டான்ஸுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த நபர்கள், உயிரை கொடுத்து போட்டி போடுறாங்க, உயிரை கொடுத்து ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அப்ப அப்படி இருக்கக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கை, இப்ப நீங்க அடுத்த கட்டம் போறீங்களா இல்லையான்றதை ஜட்ஜ் பண்றது, மார்க் பண்றது தகுதியான நபர்களுக்கு கொடுக்கணும். அந்த தகுதி சாண்டி மாஸ்டருக்கு மட்டும்தான் அங்க இருக்கு. அங்க ஜட்ஜஸ் இருக்கிற நபர்கள்ல நம்ம இதை பத்தியும் சொல்லியிருப்போம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த கான்டெஸ்டன்ஸ் வந்து ஒருத்தங்களை எவிக் பண்ற முறை அது சரியில்லை, அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ போன வீக் வந்து பாத்தீங்கன்னா வைல்ட் கார்ட் ரவுண்ட், முதலாவது வைல்ட் கார்ட் ரவுண்ட் நடந்திருக்கு. அதுல வந்து அந்த மாற்றம் வந்து வந்திருக்கு. சரிங்களா? அதாவது இப்ப எவிக்ஷன் நடந்துச்சு, ஆனா அந்த எவிக்ஷனை வந்து கான்டெஸ்டன்ஸ் அவங்க எவிக் பண்ணாம ஜட்ஜஸ் தான் வந்து மார்க்ஸ் போட்டு எவிக் பண்ணியிருக்காங்க. அது வந்து சிறப்பு. சரிங்களா? அண்ட் இன்னொன்று, தமிழ் செல்வியன் பிரசாத் அவர்கள் திரும்ப வைல்ட் கார்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி செலக்ட் ஆயிருக்காங்க. அது வந்து சிறப்பு. ஏன்னா தமிழ் செல்வி அவர்கள் அண்ட் பிரசாத் அவர்கள் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட், டாப் 5 இருக்க வேண்டிய நபர்கள், டாப் 3 இருக்க வேண்டிய நபர்கள். ஸோ அவங்கள ஃபர்ஸ்ட் விக் பண்ணதை வந்து அந்த இந்த பிக் பாஸ்ல பிரதீபன் அவர்களுக்கு நடந்த துரோகம் அர்த்தம் பல மக்களால் பார்க்கப்பட்டது, பேசப்பட்டது. ஸோ இப்போ அவங்க திரும்ப பேக் டு த கேம் அப்படின்னு பார்க்கக்குள்ள ஹாப்பியா இருக்கு. சரிங்களா? ஸோ பல மக்களோட விருப்பம் என்ன அப்படின்னா, முடிஞ்சா சாண்டி மாஸ்டர் அவர்களோட சேர்த்து மீதி அந்த 2 ஜட்ஜஸ்ல சாண்டி அண்ணாவை போல நடனம் பற்றி தெரிந்தவர்கள் நடன மாஸ்டர் ஜட்ஜா போட்டா இன்னும் சிறப்பா இருக்கும். இல்ல அதான் சரியா இருக்கும் அப்படின்றது பல மக்களோட கருத்து. அதே நேரத்துல இப்ப இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி போன வீக் பண்ணாங்கல்ல, அதாவது ஜட்ஜஸே வந்து மார்க்கை கொடுத்து வீக் பண்ணாங்க. அதே மாதிரி இனிமேல் வருகின்ற ரவுண்டு பண்ணுங்க. இந்த பிக் பாஸ் ஸ்டைல்ல கத்தியை கொடுத்து பண்றது, கான்டெஸ்டன்ஸை வச்சு கான்டெஸ்டன்ஸை வீக் பண்றது, அதெல்லாம் வேணாம் அப்படின்றதான் மக்களோட கருத்து. சரிங்களா? ஓகே மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.